ஏன் பொண்ணை தீக்கு உட்படுத்துறாங்கன்னா அதை சுத்தப்படுத்த முடியாது. எதற்காக? அது தீயோடு தீயாக அது கரிந்து சாம்பலாகி போக வேண்டும் என்று சொல்லி அதை தீயிலே போடுகிறது இல்லை. அதை தீயிலே போடுகிறது அதை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்மை எதற்காண்டு சோதனைக்கு உட்படுத்துகிறார்? நாம் பொன்னென்று நினைத்து, எதென்று நினைத்து? பொன்னென்று நினைத்து. அல்லேலூயா. அப்ப நம்மை ஆண்டவர் பொன்னென்று நினைத்துதான் என்ன செய்கிறாரா? அக்கினிக்கு உட்படுத்துகிறார். அல்லேலூயா. அநேகர் அந்த சோதனையிலே உருவாக்கப்படுகிறவர்கள் உண்டு, அநேகர் அந்த தீயிலே சாம்பலாகி போறவங்களும் உண்டு. அல்லேலூயா. எப்படி? அந்த தீயிலே உருவாக்கப்படுகிறவர்கள் உண்டு, அதிலே சாம்பலாகி போறவர்களும் உண்டு. அல்லேலூயா. ஆனா அதிலே உருவாக்கப்படுகிற சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும், அதிலே சாம்பலாகி போகிறவருடைய சந்ததிகள் அழிந்து போகும். அல்லேலூயா. இதுதான் ரெண்டுக்குள்ளதான வித்தியாசம். அல்லேலூயா. இந்த அந்த பொன்னை தூக்கி அவன் அந்த நெருப்பிலே போடும் பொழுது அதை போடுகிறவனுக்கு தெரியும், இதனால எனக்கு மிகுந்த பிரயோஜனம் உண்டு என்று சொல்லி. அல்லேலூயா. இதனால எனக்கு மிகுந்த பலன் உண்டு என்பதை அவன் அறிந்துதான் அதை தூக்கப்படுகிறான், நெருப்பிலே போடுகிறான். அல்லேலூயா. அதே போல நம்மையும் ஆண்டு எதற்காக சோதனை உட்படுத்துகிறான்னு சொன்னால், இவர்கள் மூலமாக எனக்கு அநேக நன்மைகள் உண்டு என்று சொல்லிதான், இவர்கள் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க, மனம் திரும்புவாங்க சொல்லிதான் நம்மை சில பாடுகளுக்குள்ளே உட்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அதை அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறார்களா? அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பல பாடுகள் வரும் பொழுது, பல பிரச்சனை வரும் பொழுது நாம் நினைக்கணும், ஆண்டவர் என்ன செய்கிறாரா? பல பாடுகளுக்குள்ளே கொண்டு போகிறார், பல பிரச்சனைகளை கொண்டு போகிறார், பல பாடுகளிலிருந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரா? தூக்கி நிறுத்தக்கூடிய போகிறார். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்லவே என்று சொல்லி. அல்லேலூயா. இக்காலத்தில் நமக்கு வருகிற பாடுகள் நம்மை படிப்பிக்கிறது. அல்லேலூயா. அதான் வேதத்தில் நாம் பார்க்கிறோம், சில பாத்திரங்கள் மண்ணாக இருக்கிறது, சில பாத்திரங்கள் வெள்ளியாக இருக்கிறது, சில பாத்திரங்கள் மரமாக இருக்கிறது, சில பாத்திரங்கள் பொன்னாக இருக்கிறது. அல்லேலூயா. முதல்ல சொல்லப்படுகிறது மரம், மண்ணு, வெள்ளி, பொன். அல்லேலூயா. அதுல 2 பாத்திரங்கள் எதுக்கு இருக்கிறது இல்லை? அக்கினிக்கு நிற்கிறது இல்லை. முதல்ல சொல்லப்படுகிற மண் பாத்திரம், மண் இல்ல, அந்த மர பாத்திரம் அக்கினிக்கு சுத்தமா இருக்காது. எப்படி? எப்படி? சில பாத்திரங்கள் சில மண்ணுக்கு அந்த தீக்கி சுத்தமா இருக்காது. அல்லேலூயா. சிலங்க சொல்லுவாங்கல்ல, மரக்கட்டை அடிக்குது, அறையில்லாத மரமா இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பாத்திரங்களாகிய அந்த மர பாத்திரங்கள் அது தீ படப்பட நல்லா எரியும். என்ன செய்யும்? நல்லா எரியும். ஆனா எரிஞ்சு முடியும் பொழுது சாம்பல் தான் மிஞ்சும். எப்படி? எரிஞ்சு முடியும் பொழுது மிஞ்சும், அந்த மரம் மிஞ்சவே மிஞ்சாது. அல்லேலூயா. அது பாருங்க, நம்ம வீட்டுல ஒரு மரத்தை தூக்கி அடுப்புல வச்சு பாருங்க, நல்லா எரியும். எரிஞ்சு பிடிச்ச பொழுது கரல வச்சு பாருங்க, நல்லா போய் என்ன செய்யும்? நல்லா போயும். அதை முடியும், அதை எரிச்சுதான் நம்ம அதை எரியாத எரிச்சு கொஞ்சம் தண்ணி தூக்கி எரிச்சுக்குவோம், ஊற்றும். அல்லேலூயா. ஆனா இந்த மண் பாத்திரம் இருக்குல்ல, அந்த மண் பாத்திரம் ஒரு அளவுக்கு மேல சூடு தாங்காது, அது பொட்டி போகும், அது உடைஞ்சு போகும். அப்படிதானே? அல்லேலூயா. என்ன செய்யாது? ஒரு அளவுக்கு மேல நம்ம அடுப்புல வைக்கிற பாத்திரத்தை ஏன் நிக்குதுன்னு சொன்னா, அதுக்குள்ள தண்ணி இருக்கிறதுனால நிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தண்ணீர் அதுக்குள்ள இல்லை என்று சொன்னால், அது அடுப்புல வச்சு எரிக்கும் பொழுது என்ன செய்யும்? அது உடைஞ்சு போயிடும். நிச்சயம் அது வெடிச்சு அது ஒண்ணுக்கு கொள்ளாம போகும். அப்படிதானே? அல்லேலூயா. அந்த பாத்திரம் எது வரைக்கும் பாதுகாப்புன்னு சொன்னா, தண்ணி இருக்கிற வரைக்கும் அதுக்கு என்ன உண்டு? பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா. சில பாத்திரங்களிலே
அந்த தண்ணீரை வச்சு நல்லா சூடுபடுத்துவோம். திடீரென்று அந்த தண்ணி வற்றி போகும் பொழுது ஒரு கெட்ட ஸ்மெல் வரும். என்ன வரும்? ஒரு நாற்றம் வரும். அல்லேலூயா. அதுலயும் கவனிக்காம விட்டு போறோம்னு சொன்னா அந்த பாறை அடுத்த ஒன்றுக்குமே கொள்ளமா ஒன்றுக்குமே கொள்ளாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஏன்னு சொன்னா அது தீச்சு போய் அது உடைஞ்சு போயிடும். அல்லேலூயா. அது தண்ணி நிற்கிற வரைக்கும் தான் அதுக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. ஆனால் வெள்ளி பொண்ணும் அப்படி இல்லை. அதுக்கு சூடு எந்த அளவுக்கு அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அது ரூபாந்தரப்படுத்தப்படும். அந்த அளவுக்கு அதற்கு கழிப்புகள் நீங்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை எதாக மாற்ற விரும்புகிறாராம்? எதாக மாற்ற விரும்புகிறாராம்? வெள்ளியும் பொன்னுமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வெள்ளியும் பொன்னுமாக ஆண்டவரை மாற்ற விரும்புகிறாராம். ஆனால் நாம் எதாக இருக்க விரும்புகிறோம்? எதாக இருக்க விரும்புகிறோம்? மரமாக இருக்க விரும்புகிறோம். எதற்காக இருக்க விரும்புகிறோம்? மரமாக இருக்க விரும்புகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அந்த வெள்ளியையும் அந்த பொன்னையும் அவங்க அந்த உலையிலே வைத்து அது ரூபாந்தரப்படுத்தும் பொழுது அதை பார்த்து இந்த இது இப்படி டிசைன் பண்ணலாமா, இப்படி உருவாக்கலாமா என்று சொல்லி அதை வியந்து பார்க்கிற அளவுக்கு அது இருக்கு. அப்படிதானே? அல்லேலூயா. இதை இப்படியும் உருவாக்கலாமா, இப்படிப்பட்ட ரூபத்திலே கொண்டு வரலாமா, இந்த அளவுக்கு அதை ஜொலிக்கப்படலாமா என்கிற ஒரு வியப்பு உண்டாகும். அதுக்கு காரணம் யாரு? அதுக்கு காரணம் யாரு? கொல்லன். யாரு? கொல்லன். அல்லேலூயா. கொல்லன் கொடுக்கிற தீ, கொல்லன் கொடுக்கிற தீ. அல்லேலூயா. அது கொல்லனுடைய காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரிதான் ஆண்டவர் தான் யார் நம்மளை உருவாக்குறது. நம்ம ஆண்டவர் நம்ம உருவாக்குற கொல்லன். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் உருவாக்கும் பொழுது அந்த உருவாக்குதலுக்கு விட்டு விடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மரியாளிடத்தில் ஆண்டவர் சொன்னாரு, நீ கற்பந்தரிக்க போகிறாய், ஒரு பிள்ளையை பெற போகிறாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படி சொல்லுகிறாள், நான் உமது அடிமை, உங்களோட வார்த்தையின்படி ஆக கடவது. பார்த்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தையை அவள் சொன்ன அன்றிலிருந்து அவள் உலகத்திலிருந்து பல வார்த்தையினால் அவள் நிந்திக்கப்பட்டிருப்பாள். அல்லேலூயா. பல வார்த்தையினால் அவமானப்படுத்தப்பட்டிருப்பாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சோதனையை அவள் யாருக்காக சகித்தாள்? சொல்லுங்க, யாருக்காக சகித்தாள்? ஆண்டவருக்காக சகித்தாள். அல்லேலூயா. இப்பொழுது உலகத்திலே எந்த ஒரு மனுஷனும் அந்த மரியாளை பார்த்து அவள் வேசி என்று சொல்லாது, அவள் நடத்தை கெட்டவள் என்று சொல்லாது, அதற்கு மாறி செல்லும் அவள் பாக்கியவதி என்று சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராட்டது கேட்டு பாருங்க, அந்த மரியாதை குறித்து ஏதாவது அவதூறா சொல்லுவாங்களா? அல்லேலூயா. அவள் தேவனை பெற்றெடுத்தவள், அவள் பாக்கியவதி. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவர் என்ன சொல்லுவாங்க? உயர்த்துவாங்க, உயர்த்தி பிடிக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் நம்மையும் உயர்த்தும்படிதான் ஆண்டவர் நம்மை பல பாடுகளுக்குள்ளே கொண்டு போகும் பொழுது, ஆண்டவரே நான் யாரு சொல்லுங்க, நான் யாரு? நான் உமது அடிமை என்று சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சோதனைகளை தாங்குற பலத்தை எனக்கு தாருங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, திராணிக்கு மேலாக சோதிக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. ஆனா நம்ம சொல்லுகிறோம், இதற்கு மேல எனக்கு என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது நம்ம சொல்லுகிறோம். ஆனா ஆண்டு சொல்லுகிறாரு, திராணிக்கு என்ன செய்ய மாட்டேன், சோதிக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை சோதனைக்குள்ள கொண்டு போறாரு பாருங்க. ஆனா ஒரு ஜீவனை கூட பிசாசு முடியல, தொட முடியுதா? அல்லேலூயா.